ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நம்ம மிஷினில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வாட்டியும் ஒரு ஓஎஸ் நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது கரப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஓன் மிஷின்லேயே நம்ம வச்சுருந்தோன்னா அப்போ என்ன ஆகுனா நம்ம மிஷினை அஃபெக்ட் பண்ணிடணும். நீங்கள் டுவெல் பூட் வச்சுருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்கள் இப்போ உங்ககிட்ட விண்டோஸ் இருக்குது, நீங்கள் சைட் பை சைடு இப்போ நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெல் பூட்டாக வரும். சப்போஸ் லினக்ஸ் மிஷின் கரப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு விண்டோஸ் கரப்ட் ஆகாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ். திருப்பி அதை ரீஎனேபிள் பண்ணி கொண்டு வரணும். அந்த விண்டோஸ் அந்த லினக்ஸ் மிஷினை நீங்கள் திருப்பியும் ரிப்பேர் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு லாங் டிடிஎஸ் ப்ராசஸ் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா நம்ம ஓன் மிஷின்லேயே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ விண்டோஸ் வச்சுருக்கோன்னா, இல்லை நீங்கள் மேக் வச்சுருக்கீங்கன்னா சைட் பை சைடு நீங்கள் லினக்ஸ் மிஷினில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 99% ஆஃப் தி ஃபீச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின்லேயே ஒர்க் ஆகும். எல்லா ஃபீச்சருமே நீங்கள் என்ன ஒரு லினக்ஸ் மிஷினில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்லேயே கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொண்டு வரதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறேன்னா நான் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உபுண்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணணும். ஸோ உபுண்டு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இது நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் புட்டி யூஸ் பண்ணுவேன். புட்டி யூஸ் பண்ணி நான் எஸ்எஸ்ஹெச் செஷன் எனேபிள் பண்ணி போர்ட் எனேபிள் பண்ணி அது மூலிமா நான் கனெக்ட் பண்ணுவேன். அதுதான் என்னோடய யூஷுவல் வே. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் இந்த லிங்க் இந்த virtualbox.org இருக்குல்ல, அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா டவுன்லோட்னு இருக்குல்ல, இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் விண்டோஸாக மேக்காக என்ன ஓஎஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.130 இதுதான் வெர்ஷனு. இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது இங்கே டவுன்லோட்னு இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் ஹோஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி நான் என்னோடய விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட் என்ன செட்டிங்ஸோ அதை நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். இப்போ என்கிட்ட 3 இமேஜ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக தான் வரும். ஸோ இதை பிளாங்காக வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே நியூன்னு இருக்குல்ல, இந்த இது நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் விர்ச்சுவல் மிஷின் எந்த ஃபோல்டரில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபோல்டர் கொடுக்கணும். நம்ம எப்படி என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நம்ம உபுண்டு 20 கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் உபுண்டு இமேஜ். அந்த உபுண்டு இமேஜ் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா திருப்பி நீங்கள் கூகுளில் போய்ட்டு உபுண்டு இமேஜ் டவுன்லோட்னு அடிங்க. உங்களுக்கு இந்த உபுண்டு இமேஜ் டெஸ்க்டாப் இந்த லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப் இமேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸ் இருக்குது. நம்ம இந்த 20.04.3 LTS இந்த இமேஜ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதான் லாங் டேர்ம் இது சர்வீஸ் இமேஜ். உங்களுக்கு 2025 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்காங்க ஏப்ரல் 2025 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதில்னா நீங்கள் எக்ஸ்பிரிமெண்டல் இமேஜ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது ஜூலை 2022 வரைக்கும் தான். ஸோ அதனால் நம்ம LTS வெர்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்த நீங்கள் டவுன்லோட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த உபுண்டு இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் 2 விஷயம் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ணணும், அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உபுண்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணணும், அதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ண பிறகு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த இடத்த நியூன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் இந்த விண்டோ வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன இது பண்ணுறோமோ அந்த நேம் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல நம்ம லினக்ஸ் மிஷின் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் டைப்பு.
அது இது பார்த்திங்கன்னா வெர்ஷன் பார்த்திங்கன்னா உபுண்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ சைஸ் வேணும், உங்களோட மெமரி சைஸ் எவ்வளோ ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு இது பண்ணிக்கலாம். இது வந்து ரேம் சைஸ் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு 2048 இல்லை வந்து நீங்கள் வந்து 40 உங்கள் ரேம் இப்போ என்கிட்ட வந்து 16 GB ரேம் இருக்குது. நான் வந்து 2 GB ரேம் தான் அலோகேட் பண்ணியிருக்கேன் இந்த மிஷினுக்கு. நான் வந்து வெறும் புட்டியில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுறதுனால எனக்கு பெரிய மெமரி வந்து எனக்கு வந்து தேவை கிடையாது எனக்கு. ஒன்ஸ் நீங்கள் இது கொடுத்த உடனே நீங்கள் வந்து இது வந்து க்ரியேட்னு கொடுக்கணும். க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து க்ரியேட் ஆகும். எவ்வளோ ஜிபி இது வேணும்னு கேட்குது. நான் உங்ககிட்ட எவ்வளோ ஜிபி வந்து இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு 300 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. நான் வந்து ஒரு 60 GB நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து க்ரியேட்னு கொடுக்க வேண்டியது தான். வேறு எந்த ஆப்ஷனுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பை டிஃபால்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம ரேம் வந்து 2 GB கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து 60 GB கொடுத்துருக்கோங்க ஹார்ட் டிஸ்க். ஸோ இது 2 தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இது எல்லாமே டிஃபால்ட்டு செட்டிங் தான். ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து க்ரியேட் ஆகிடும். பட் ஆனால் இது வந்து நம்ம இன்னும் வந்து உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இது உபுண்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா திருப்பி இதே செட்டிங்கில் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, இந்த ஸ்டோரேஜில் போனீங்கன்னா இந்த கண்ட்ரோலர்னு இருக்கும் ஐடின்னு. ஸோ இந்த இது வந்து இப்போ எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அட்டாச்மெண்ட்னு கொடுத்துருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து இந்த சிடி மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆப்டிக்கல் ட்ரைவ்னு வரும். ஸோ இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இது வரும். இந்த இடத்த நீங்கள் திருப்பியும் ஆட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உபுண்டு இமேஜ் எங்கே இருக்குதோ அந்த இதை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். ஆட் பண்ணிவிட்டு சூஸ்னு கொடுக்க வேண்டியது தான். சூஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து லோட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ இந்த இமேஜ் வந்து லோட் ஆகுது. லோட் ஆனோடனே என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கேட்கும். நீங்கள் அந்த என்னென்ன இன்ஸ்டாலேஷன் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா, என்ன ஃபைல் சிஸ்டம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இது நார்மல் நீங்கள் உபுண்டு வந்து எப்படி நீங்கள் உங்கள் மெயின் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது உங்களுக்கு. ஒன்ஸ் இதுவான பிறகு உங்களுக்கு வந்து அந்த உபுண்டு இன்ஸ்டாலேஷன் அந்த இது வரும். நீங்கள் வந்து உபுண்டு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு நீங்கள் இந்த இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியது தான். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். அது டிபெண்டிங் அப்பான் நம்ம மிஷின் ஸ்பீடை பொறுத்தது. ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த யூஸ் வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த இது வந்து வந்துருச்சு உபுண்டு. இந்த இதில் வந்து என்னென்னா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணுறீங்களா இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு கேட்கும் உங்களுக்கு. ஸோ வந்து இந்த இது வந்துற பிறகு இது வந்து லோடாக கொஞ்சம் டைம் ஆகுது. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். என்னோடய மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. வந்து இது லோட் ஆன உடனே நம்ம வந்து இது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம அந்த SSH வந்து எனேபிள் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த இது வந்து நம்ம செக் பண்ணுவோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்னன்னு. நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உபுண்டு இமேஜ் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ, நீங்கள் உங்களுக்கு எந்த லினக்ஸ் வெர்ஷனில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ, சில பேர் ஓப்பன் சூசியில் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, சில பேர் வந்து ரெட் ஹேட்டில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. உங்களுக்கு எந்த இமேஜில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உபுண்டு இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப காமனான இமேஜ். எல்லாருமே வந்து அந்த இமேஜ் வந்து ஜென்ரிக்காக நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு வந்து உபுண்டு இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக
அதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாகவே உங்களுக்கு வந்து வரும். அதில் நீங்கள் எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனாலும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்காது. ஓகே, இது லோட் ஆகிற டைமில் நம்ம வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நம்ம வந்து SSH எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஏற்கனவே நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் நான் வந்து நிறையா இமேஜ் நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் வந்து இப்போ ஏற்கனவே ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய இந்த இமேஜ் வந்து ஏற்கனவே ரன் ஆகுது. திங்கிங் மவுண்டன் இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்குள்ளே தான் நான் வந்து என்னோடய இதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோடய புட்டியை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து நீங்கள் SSH எனேபிள் பண்ணணுன்னா, நான் ஏற்கனவே இதில் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணணும். sudo apt get அப்டேட்டு. நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை கொடுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எதாவது அப்டேட் இருந்தால் அப்டேட் ஆகும். ஆல்ரெடி இந்த எல்லாமே வந்து அப் டு டேட்டாக இருக்குது. ஸோ வந்து எந்த சேஞ்சஸுமே எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். sudo apt install open ssh -server. ஸோ இந்த நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SSH சர்வர் வந்து உங்கள் மிஷினில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் அது வந்து எந்த எரரும் எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்களோட விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கான இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து இந்த sudo systemctl நீங்கள் வந்து SSH எனேபிள் பண்ணிட்டீங்களா இல்லையா, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த கமாண்ட் கொடுக்கணும். இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்னு இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எனேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து புட்டி யூஸ் பண்ணி இந்த இதோட ஐபியை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது லோடாக வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. இது நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து இது லோட் ஆன பிறகு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.